நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் விவோட iQOO ஓவோ ப்ரோ வெற்றிகரமாக லான்ச் ஆகிடுச்சு. அதேபோல் சாம்சங் கேலக்ஸி நோட் 10ம் நோட் 10 ப்ளஸும் இந்தியாவில் சேலுக்கு வந்துருச்சு. ஸ்பாட்டிஃபை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் நியூ ப்ரீமியம் சப்ஸ்கிரைபராக இருக்கவங்களுக்கு 3 மாதம் ட்ரையல் வெர்ஷன் கொடுக்குறாங்க. அதே போல் போஸோட ஹோம் ஸ்பீக்கர் 300 இந்தியாவில் வெற்றிகரமாக லான்ச் ஆகிடுச்சு. இதை மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் ஒரு விஷயம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. விவோவோட iQOO ப்ரோ வெற்றிகரமாக சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4G மொபைலும் லான்ச் பண்ணியிருக்காங்க, 5G மொபைலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4G மொபைல் என்ன விலையில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரம்ப விலை 32,300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு 35,300 ரூபாய்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு 5G மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 38,400 ரூபாயிலிருந்து 40,400 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விவோவோட iQOO ப்ரோவோட 4G மொபைல், 5G மொபைல். ஸோ 5G மொபைல் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும், 4G மொபைல் கொஞ்சம் அட்வான்ஸாக சேலுக்கு கொண்டு வரப்போகிறாங்க சைனாவில். அதாவது ஆகஸ்ட் 29. 5G மொபைல் வந்து செப்டம்பர் 2 வந்து சேலுக்கு கொண்டு வரப்போகிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாம்சங் கேலக்ஸி நோட் 10 நோட் 10 ப்ளஸ் வெற்றிகரமாக நியூயார்க்கில் லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10ம் நோட் 10 ப்ளஸும் இந்தியாவில் சேலுக்கு வரப்போகுது. ஸோ நோட் 10 வந்து என்ன விலையில் கிடைக்க போகுது, நோட் 10 ப்ளஸ் என்ன விலை கிடைக்க போகுது நம்ம பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி நோட் 10 பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியண்ட்டில் உங்களால் பார்க்க முடியுது. அதுவும் 69,999 ரூபாய் கிடைக்குது. அதே போல் சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ் வந்து 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 79,999 ரூபாயிலிருந்து 89,999 ரூபா வரைக்கும் உங்களுக்கு நோட் 10 ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் இந்தியாவில் ஷோமிக்கும் ரியல்மிக்கும் போட்டியாக களத்தில் குதிச்சிருக்காங்க இந்த சாம்சங் கேலக்ஸி A50sம் A30sம் வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஃபோன்லேயும் உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கூட நம்மளை பார்க்க முடியுது. அதே போல் A30s என்ன விலையில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா உங்களுக்கு 14,840 ரூபாய்க்கும், அதே போல் A50s மொபைல் வந்து உங்களுக்கு 17,450 ரூபாய்க்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்பாட்டிஃபை சமீபத்தில் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்பாட்டிஃபையோட புதிய ப்ரீமியம் சப்ஸ்கிரைபருக்கு வந்து இது வரைக்கும் ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷனாக 1 மந்த் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போலேருந்து உங்களுக்கு 3 மந்த் கிடைக்க போகுது. அதுவும் 90 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ ட்ரையலாக வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபையோட ப்ரீமியம் சப்ஸ்கிரைபராக பயன்பெறலாம். ஸோ இது யாருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் மியூசிக்கு போட்டி சொல்லலாம். அவங்க 3 மந்த் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இணைஞ்சி ஸ்பாட்டிஃபையும் 3 மந்த் கொடுக்குறாங்க. யூடியூப் மியூசிக், அமேசானோட ப்ரைம் மியூசிக் இவங்கெல்லாம் வந்து 1 மந்த் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பாட்டிஃபையோட புதிய அறிவிப்பில் நிறைய யூசர்ஸ் ஸ்பாட்டிஃபைக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இவங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. போஸ் சமீபத்தில் ஹோம் ஸ்பீக்கர் 300 வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,900 ரூபாய்க்கு உங்களுக்கு ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் கூகுள் அசிஸ்டன்ட், அமேசான் அலெக்ஸா இந்த 2 விஷயங்களையும் ஆட் பண்ணிக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அமேசான் இந்தியாலையும் ஆஃப்லைன் ஸ்டோர்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுவும் ஆகஸ்ட் 29 உங்களுக்கு சேல் தொடங்குது. ஜூன் 2019 லாவா Z62 மொபைலை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து அதே லாவா Z93 மொபைலை வெற்றிகரமாக சமீபத்தில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் டியூவல் ரியர் கேமராவை பயன்படுத்துகிறாங்க. ஸ்மார்ட் AI கேமிங் மோடை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. இல்லை சிப்செட் பார்த்தீங்கன்னா MediaTek Helio P22 சிப்செட்டை பயன்படுத்துகிறாங்க. 6.22 இன்ச் HD+ டிஸ்பிளே அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து பேட்டரி பவர் பார்த்தீங்கன்னா 3380 mAh பேட்டரி கூட நம்மளை பார்க்க முடியுது. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸோ இதோட ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா 7,999 ரூபாய்க்கு ஈஸியாக லாவாவோட Z93 மொபைலை பர்ச்சேஸ் பண்ண முடியும். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோனும் குரோம் ஓஎஸும் பயன்படுத்துகிறீங்களோ கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதாங்க கூகுள் ப்ளே ஸ்டோரை வந்து கம்ப்ளீட்லி அதோட டிசைனை மாற்றிட்டாங்க. மெட்டீரியல் டிசைனை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. நீங்களும் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். பிப்ரவரி மாதம் 2019 மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸில் LG 2 மொபைல் லான்ச் பண்ணாங்க. K50 மொபைலும் K40 மொபைலும் லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் அதே LG K50sம் K40sம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் K50sல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. K40sல உங்களுக்கு டியூல் ரியர் கேமரா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த K40sல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 சம்திங் பேட்டரி இருக்குது. அதே போல் உங்களுக்கு K50sல பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி ஒன்று தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
இந்த 2 மொபைலையும் வந்து பெர்லின் நடக்கக்கூடிய IFA 2019 டெக் ஷோவில் வந்து இந்த ஷோகேஸாக வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த எல்ஜி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இது வரைக்கும் ப்ரைஸை தெரிவிக்கலை, இனிதான் ப்ரைஸை தெரிவிப்பாங்க, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரியல்மி சமீபத்தில் ஒரு புதிய அறிவிப்பு பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் நிறைய மொபைலை வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறோம், எல்லாமே லைனில் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட ரியல்மி 5 ப்ரோ வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த டயத்தில் கூட புதிய மொபைலோட நேமை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. Realme XT Mobile, அதுவும் 64 மெகா பிக்சலில் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய எல்லா மொபைல்களும் கேமிங்காகவே உருவாக்கப்பட்ட மொபைல் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டையும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மொபைல்கள் பார்த்தீங்கன்னா Snapdragon 855 ப்ளஸ் சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்த போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. Redmi Note 8 ப்ரோமோ போஸ்டர் வந்து ஹைலைட் ஆயிருக்கு. இதில் கேமரா அப்கிரேட் பண்ணிக்கிறதாக 3 போஸ்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. MediaTek Helio G90Tயும் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை போல் உங்களுக்கு இந்த Redmi Note 8 மொபைலில் வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல் சென்சார் கேமரா வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ அதில் தான் நிறைய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. 8K ரெசல்யூஷன் கொண்ட ஃபோட்டோ நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அதே போல் 4K, அப்புறம் 1080 பிக்சலில் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த மொபைலில் நீங்கள் ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு கூடுதலான தகவல் என்னென்னா Redmi Note 8ம் Redmi Note 8 ப்ரோவும் உங்களுக்கு ஆகஸ்ட் 29 வந்து லான்ச் பண்ண போகிறதாங்க. அதோடு சேர்த்து Redmi TVயும் லான்ச் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வீடியோ இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் வீடியோ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அல்ல இப்படிங்க, கவலையே இல்லை.